அன்பர்களே, இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம், ஒன்றாம் பாதம். இது வந்து சிம்ம ராசியில் விழும். இப்போ குரு பெயர்ச்சி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் 14 மே 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆவார். ராகு கேது 18 மே 2025 ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் வருவார். சனி 29 மார்ச் 2025 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார். இப்போ நம்ம பலன் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு குரு வந்து லாபஸ்தானத்தில் வரார், சனி வந்து அஷ்டமஸ்தானத்தில் வரார், ராகு வந்து கலத்திரஸ்தானத்துக்கு வரார், கேது வந்து ஜென்மத்துக்கு வரார். இப்போ என்ன பலன்னு பார்க்குறோம். இப்போ இந்த கஷ்டகாலமான அஷ்டம சனி காலத்தில் குரு லாபஸ்தானத்துக்கு வருகிறது ஒரு விசேஷம். ஏன்னா சனி கொடுக்குற துன்பத்தை குரு வந்து நீக்குவார். இப்போ முதல்ல நம்ம வந்து லாபஸ்தானத்தில் உள்ள குரு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 14 மே 2025 அப்புறமு குரு லாபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமு தன வரவை அதிகப்படுத்துவார், செல்வத்தை பெருக்குவார், அதாவது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் காரிய வெற்றி உண்டாகும், நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும், நோய்கள் படிப்படியாக குணமாகும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், நண்பர்கள் மூலம் பல ஆதாயங்கள் நன்மைகள் உண்டு. அப்புறம் வந்து குரு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். இது பார்க்குறதுனால அது தன் சொந்த வீட்டை பார்க்குறார். அதனால் குழந்தை வேண்டியவருக்கு குழந்தை வரன் அமையும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள், பிள்ளைகள் பொறுப்பாக இருப்பார்கள், குழந்தைகளால் பெயர் புகழ் வரும். அப்புறம் வந்து குரு பார்த்தாங்கன்னா கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, அங்கே ராகுவும் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், காதலர்கள் தன் பெற்றோர்களின் சம்மதத்துடன் சிறு போராட்டத்துக்கு பிறகு திருமணம் அமையும். ஏன்னா குரு வந்து 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்புறம் 8ஆம் அதிபதி குரு வந்து 11 லாபத்தில் இருக்கிறார். இதனால் 8ஆம் அதிபதி குருனால் சிறு போராட்டம், அப்புறம் வந்து முயற்சிக்கு பிறகு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனா முயற்சிக்கு பிறகு இந்த பலன் அமையும். இப்போ அஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அஷ்டமத்தில் உட்காந்துருந்து கேது வந்து ஜென்மத்திலே உட்காந்துருக்கார். இது கொஞ்சம் கெடுதலான அமைப்பு. எதிலையும் எச்சரிக்கை தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடல் உபாதை வராமல் இருக்க உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் சனி வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால பேச்சில் கவனம் தேவை, வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், குடும்ப நிம்மதியை கெடுப்பார். 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், குடும்ப நிம்மதியை கெடுப்பார். 7ஆம் அதிபதி சனி 8இல் மறைவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஏற்கனவே குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவி உறவு வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து சனி வந்து கெடுப்பார், குரு வந்து கொடுப்பார். இப்போ வந்து அதுக்கப்புறமே சனி வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறார், 3ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறதுனா அதுக்கப்புறமா வந்து சனியை தொழில்காரகன், அவரே வந்து மறைகிறார். அதனால் வேலையில் பிரச்சனை ஏற்படும், வேலை சுமை அதிகரிக்கும், உடன் பணிபுரிவர்கள் மூலம் தொல்லைகள் வரும், தொந்தரவு ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணணும்னா கடின உழைப்பு உழைக்கணும். கடின உழைப்பு உழைச்சனா சனிக்கு நல்லா பிடிக்கும், அவர் விட்டுருவார். ஓகேங்களா? இல்லைன்னா வேலையில் கஷ்டம்தான். அப்புறம் 6ஆம் அதிபதி சனி 8இல் மறைகிறதுனால கடன் பிரச்சனையை ஏற்படுத்துவார், எதிரிகளால் தொல்லையை அதிகரிப்பார். 8ல் உள்ள இந்த சனி
6ஆம் இடத்து சனி என்ன கொடுக்கும்னா அவமானத்தை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுப்பார், மன குழப்பத்தை ஏற்படுத்துவார். பொதுவாகவே அஷ்டம சனியில் வந்து கெடுபலன் அதிகம். நான் வந்து உங்களுக்கு பாதி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அஷ்டம சனியை வந்து நான் அதிகமாக கெடுபலன்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால கெடுபலன்கள் சொல்லலை. இப்போ வந்து அரசன் அண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதே மாதிரி கர்மக்காரகன் வந்து சனி, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்முடைய கர்மம் எப்படி இருக்குது, அதாவது நம்ம வாங்கிட்டு வந்த பாவ புண்ணியம் எப்படி இருக்குது, நம்ம நல்லது செஞ்சுருக்கோமா கெட்டது செஞ்சுருக்கோமா, அதுக்கு ஏற்ப அவர் வந்து தண்டனையே வழங்கும் காலம்தான் இது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து நல்லது அதிகமாக செஞ்சீங்க, இல்லை நல்லது அதிகமாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா சனி வந்து கெடுக்கவே மாட்டார், நல்லவர்களை வந்து சனி வந்து கெடுக்க மாட்டார். யூஸ்வலாகவே உழைப்பாளிகளையும் சனி கெடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள், கடுமையாக உழைங்க, உங்களோட கடமையை நீங்கள் செஞ்சுட்டு வாருங்க. அப்போனா வந்து அஷ்டம சனியிலிருந்து கெடுபலன்கள் குறைஞ்சிரும். ஜென்மத்தில் உள்ள கேது காரிய தடையை உண்டு பண்ணுவார். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆனால் வந்து நீங்கள் சனியோடைய கெடுபலனை உங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு வந்து குரு வந்து 11ஆம் இடத்து குரு வந்து உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுப்பாரு, அப்புறம் வந்து நல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பாரு, சனியோடைய கெடுபலன்களெல்லாம் நிவர்த்தி செய்வார். மொத்தத்தில் எப்படின்னா சனி வந்து கெடுப்பார், குரு வந்து கொடுப்பார். எடுத்துன்னா சனி வந்து இப்போ வந்து 6ஆம் இடத்து அதிபதி சனி வந்து 8 இருக்கிறதுனால நோயை கொடுப்பாரு, அப்படின்னு நோயை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். குரு என்ன பண்ணுவார்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த நோயை வந்து விளக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லது கெட்டதும் மாறி மாறி வரும் காலம் தான் இந்த ஆண்டு. மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% குரு சூப்பராக இருக்கார், பாசிட்டிவாக நல்லதும் பண்ணுவார். 11ஆம் இடத்துக்கு குரு சிறப்பு. 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இங்கே வருவார், பயங்கர சிறப்பான விஷயம். ஆனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சனி தான், கேது, ராகு கூட பரவாயில்ல, குருவுடைய பார்வை வாங்கியிருக்கார். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் இதாகவும் இருங்க, தைரியமாகவும் இருங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து சிம்ம ராசினாலே வந்து இப்போ சிங்கம் தான், அதனால் இயற்கையாகவே உங்களுக்கு தலைமை பண்பு அது எல்லாமே உண்டு. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வந்து நான் இது சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி இந்த மாதிரி பாவங்கள் இந்த மாதிரி கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா சனியோடைய அஷ்டம சனியோடைய கெடுபலன் கம்ப்ளீட்டாகவே கம்மியாயிரும், கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால் வந்து இது வந்து பொது பலன் தான். உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து என்னைய தொடர்பு கொள்ளலாம், நான் பிஸ்னஸாக பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அடுத்தது வந்து மந்த்லி ராசி பலன் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அதனால் அதில் வந்து 9 இப்போ வந்து 4 கிரகத்தை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து 9 கிரகத்தை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக அந்தந்த ராசிக்கு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் வரும். சரி, ஓகே, பார்ப்போம். நன்றி.